டக் அப்புறம் ட்ரிக் 2 பேருமே அவங்க கூட்டுக்கிட்ட போகும்போது பாம்பு அந்த முட்டையை சாப்பிட்டு போயிருந்துச்சு. இந்த பாம்பு கண்டிப்பா நம்ம வைக்கிற முட்டை எல்லாத்தையுமே தினமும் தின்னுடும். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நாம எப்பவுமே நம்ம குழந்தைங்களோட முகத்தை பார்க்க மாட்டோமா? அதை கேட்டு டக்கும் யோசிக்க ஆரம்பிச்சது. அப்போ அதோட பார்வை கழுகு மேல போச்சு. அது அங்க இருக்கிற ஆத்துல இருந்து தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கருவப்பட்டாஜ, இதை தரக்குறதுக்கு எங்க கிட்ட ஒரு ஆள் இருக்கான். அவங்க கண்டிப்பா நமக்கு உதவி பண்ணுவாங்க. அப்போ டக் கழுகு கிட்ட சொல்லுச்சு, கருடா, நாங்க கூப்பிடுறது உனக்கு கேக்குதா? கேக்குது, சொல்லு டக். டக் கழுகு கிட்ட அதோட முட்டை அப்புறம் நடந்த எல்லாத்தையுமே சொல்லுச்சு. அவங்க கஷ்டத்தை கேட்டு கழுகு இப்படி சொல்லுச்சு, பாம்பை சாப்பிடுறதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது எங்க போணுமோ அந்த இடத்துக்கு நான் அனுப்பிடுறேன். அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் கழுகும் சேர்ந்து ஒரு பிளான் உருவாக்குனாங்க. அடுத்த நாள் காலையில ட்ரிக் மறுபடியும் 2 முட்டையை வச்சுது. அந்த நேரத்துல பாம்பு அவங்கள பாத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம கூட்டுல புல்ல வைக்கிறோம், அத ஏதோ விலங்கு வந்து சாப்பிட வருது, அது தெரியாம முட்டையும் சாப்பிடுறது போல. அதனால இன்னைக்கு நம்ம புல்ல போட வேண்டாம்.